வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் முக்கிய முடிவு, தொண்டர்கள் மகிழ்ச்சி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூர் துயரத்திற்கு பிறகு மீண்டும் விஜய் பரப்புரையை தொடங்க உள்ளார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் எப்பொழுது என்று கேட்டீர்கள் என்றால் டிசம்பர் 4ஆம் தேதியில் சேலத்தில் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு தாவேகா தரப்பில் எஸ்பியிடம் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் கார்த்திகை தீப திருவிழா நடைபெற உள்ளதால் அனுமதி வழங்குவது குறித்து போலீஸ் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் தொடங்க உள்ள பரப்புரை விஜயின் அரசியலை தீவிரப்படுத்துமா, இல்லை அதிரடியான முன்னெடுப்புகளை தாவேகா எடுக்கப் போகிறதா என்ற எதிர்பார்ப்பும் பொதுமக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள நிலைமையில் போலீசார் அனுமதி அதற்கு மறுத்துள்ளார்கள். ஏனென்றால் அன்றைய நாளில் திருவண்ணாமலை தீபம் நடைபெற உள்ள நிலைமையில் பரப்புரை அனுமதி தர இயலாது என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பரப்புரை மசூதி இடிப்பு தினம் என்பதால் அன்றும் அனுமதி வழங்க மாட்டாது என போலீசார் தரப்பில் பார்த்தீங்கன்னா கூறப்பட்டுள்ளது. கடைசியாக செப்டம்பர் 27இல் கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் விஜய் அவர்களுக்கு எப்பொழுது பரப்புரை வழங்கப் போகிறார்கள், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நெருக்கடிகளையும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இழுபறிகளையும் தொடர்ந்து போலீஸ் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக விஜய் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கப் போகிறார். இந்த மாதம் இறுதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பரப்புரையை தொடங்க இருப்பதாக ஒரு கூறப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் அடுத்த மாதம் 2வது வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா துவங்கப்பட இருப்பதற்கு காரணமாகவும் ஒரு பக்கம் தாவேக்காவில் பேசப்படுகிறது. ஏனென்றால் இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. யாராக இருந்தாலும் களத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு வெற்றியை நம்ம பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக நீங்கள் விவசாயம் எடுத்துக்கலாம். அதாவது நெற்பயிரை பார்த்தீங்கன்னா நாற்று நட்டு நெல்லை பார்த்தீங்கன்னா அந்த நாற்றை வளமாக தண்ணீர் விட்டு அதற்கு செய்ய வேண்டிய பார்த்தீங்கன்னா பணிகளை செய்தால்தான் அது பார்த்தீங்கன்னா நல்லா கதிர்விட்டு அதை நாம் சிறப்பாக அறுவடை செய்து நாம் வெற்றி அடைய முடியும். அதே போன்று தான் பார்த்தீங்கன்னா அரசியலும் அதற்காக நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நமக்கான வெற்றிக்கு நடக்கும். விஜய் அவர்களே ஒரு படத்தில் டைலாக் சொல்லியிருப்பார், இது காக்குசம் அண்டா காக்குசம்னா எதுவும் நடந்துடாது, இறங்கி வேலை செஞ்சால் ராக்கெட்டு விடுறது கூட ஈஸி தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் தம்முடைய படத்திலே ஸோ அதே போல் தான் விஜய் அவர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறார். அதற்கான முடிவுகளையும் எடுத்து வருகிறார். கண்டிப்பாக ஒரு அதிரடியான முடிவை எடுத்து தாவேக்காவிற்கு ஒரு பெரும் ஒரு முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா அளிக்கப் போகிறார். இதனால் விஜயின் அடுத்தடுத்த முடிவுகள் எப்படி அமையப் போகிறது என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள்.